ஓம் சாந்தி. 22/5/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஞானக்கடலாகிய சிவபாபா பதித்த ஆத்மாக்களை பாவனமாக்க கூடியவர், தூய்மையின் கடலாக இருக்கின்றார். முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய சிவபாபா தன்னுடைய மகான் ரத்தினங்களை, அதாவது மகான் ஆத்மாக்களை தூய்மையின் சக்தியின் மூலமாக முழுமையடைய வைப்பதற்காக, சுபபாவனையின் விருத்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக, வள்ளலாக மாற்றுவதற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார். ராஜயோகத்தை பற்றி தெளிவாக நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். ராஜயோகத்தின் ஒரு அங்கம் என்னவென்றால், அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பை துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களின் நெற்றியில் இரு புருவ மத்தியிலும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா அமர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாக்களின் குவாலிட்டி, தனித்துவம் தனிமை வாய்ந்ததாகும். ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் தனித்தனியாக தூய்மை இருக்கின்றது. கர்மத்தின் ஆழமான ரகசியம் இருக்கின்றது. சிலர் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள், சிலர் பாவ ஆத்மாவாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களின் ஆறா தனிப்பட்டதாக இருக்கின்றது. சிலருடையது சிறியதாகவும் சிலருடையது பெரியதாகவும் இருக்கின்றது. பாபா அனைவருக்கும் கட்டளை கொடுத்திருக்கின்றார். என்னவென்றால், பாபா என்றால் சிவபகவான் நிராகார ஜோதி சுரூபமானவர். நீங்கள் அனைவரையும் ஆன்மீக பார்வையில் பாருங்கள். இதன் கூடவே மற்றொரு மகா வாக்கியத்தையும் கூறியிருக்கின்றார். இது மிகவும் கடினமாக முயற்சி செய்யக்கூடிய உயர்ந்த குறிக்கோளாகும். இது போன்ற தாரணை இருப்பவர்கள் முன்னேறி செல்வார்கள். வெற்றி மணி மாலையில் வந்து விடுவார்கள். அஷ்டரத்தினமாக ஆகிவிடுவார்கள். மிகப்பெரிய பலன் இது. ஆத்மா இருபுருவ மத்தியில் ஜோதி ஸ்வரூபமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய சக்தியாகும். நீங்கள் சிரேஷ்ட ராஜயோகியாக இருக்கின்றீர்கள். மகான் லட்சியத்தை முன்வைத்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய விரும்புகின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக சேவை செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள விரும்புகின்றோம். யார் உலக சேவையில் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார்களோ, யார் விஸ்வ சேவையில் மூழ்கி இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட நீங்கள் முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கும் சுபபாவனை வையுங்கள். முழு உலகத்திற்கும் வைப்ரேஷன் கொடுங்கள். மகான் லட்சியத்தை முன்வைத்து வேகமாக முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் இரு புருவ மத்தியில் ஜோதி சுரூபமாக ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். உயர்ந்த சோமானில் நிலைத்திருங்கள். உயர்ந்த ஸ்மிருதியில் நிலைத்திருங்கள். மற்றும் மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பாருங்கள். அப்பொழுது நம்முடைய வைப்ரேஷன் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கும். உதாரணமாக, பலவீனமானவர் ஒருவர் உங்கள் முன்னால் இருக்கின்றார் என்றால், நீங்கள் அவருக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்றால், நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன், மிகுந்த சக்தி வாய்ந்தவன், என் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் என்ற நினைவில் நிலைத்தீர்கள் என்றால், உங்களிடமிருந்து சக்திசாலி வைப்ரேஷன் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கும். நீங்கள் திருஷ்டி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆன்மீக பார்வையில் பாருங்கள் போதும். உங்களுடைய திருஷ்டியின் பிரபாவம் ஆழமான தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். மற்றவர்களை தூய்மையாக்க வேண்டுமென்றாலும் இது போன்ற அபியாசம் செய்யுங்கள். தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளின் சம்ஸ்காரத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்றால், உதாரணமாக, அவர்கள் மொபைல் போனில் மூழ்கி இருக்கின்றார்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அவர்களுக்கு சிரேஷ்ட தாரணையை கற்பிக்க வேண்டுமென்றால் முதலில் சுபபாவனை வையுங்கள். மற்றும் ஆன்மீக பார்வையில் பாருங்கள். நான் தூய்மையின் தேவியாக இருக்கின்றேன் என்ற சோமானில் நிலையாக நினைத்து விடுங்கள். உங்களுடைய தூய்மையின் வைப்ரேஷன், சுபபாவனையின் வைப்ரேஷன் அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். இதன் கூடவே, குழந்தாய், இந்த மொபைல் போனை நீங்கள் விட்டுவிடுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படாது என்ற எண்ணத்தை பிரயோகம் செய்யுங்கள். மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பார்க்கின்றீர்கள் என்றாலே அவர்களுக்கு வைப்ரேஷன் கொடுப்பதாகும். மற்றவர்களை ஆத்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது தேகத்தை பார்க்கக்கூடிய திருஷ்டி சமாப்தமாகிவிடும்.
தேகத்தை பார்ப்பதினால்தான் இம்பியூரிட்டி ஆகின்றோம். அதுவும் சமாப்தமாகிவிடும். தூய்மையான ஆத்மாவாக மாறுவதற்கு நமக்கு மிகுந்த சக்தி கிடைக்கும். ஆத்மீக சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள். ஆத்மாவை பார்க்கக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். அப்பொழுது நம்முடைய வார்த்தையில் சக்தி அதிகரித்துவிடும். நாம் என்ன கூறினாலும் அதனுடைய சக்தியின் பிரபாவம் அவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்பொழுது அவர்கள் பாபாவின் குழந்தையாக மாறிவிடுவார்கள். இதன் மூலம் மிகுந்த நன்மை உண்டாகும். இந்த நாடகத்தை சாட்சியாக பார்ப்போம். ஒவ்வொரு ஆத்மாக்களின் நடிப்பும் நமக்கு நினைவுக்கு வரும். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டோம். நாமும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். மிகப்பெரிய நன்மை உண்டாகும். என்னவென்றால், வீணான எண்ணங்களிலிருந்து முற்றிலும் நாம் விடுபட்டு விடுவோம். அனைவரையும் ஆத்மீக பார்வையில் பார்க்கக்கூடிய அபியாசத்தை அதிகரியுங்கள். நம்மை நாம் மகானாக மாற்றிக்கொள்வோம். மற்றவர்களுக்கும் நல்ல வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.